குட் மார்னிங் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டெசிமல்ஸில் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், நார்மலாக 2 நம்பர்ஸ் கொடுத்து மல்டிபிள் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம டெசிமல்ஸில் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். டெசிமல் நம்பர்னாலே எப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட்டுக்கு பிஃபோராக நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் ஆஃப்டராக நம்பர்ஸ் இருக்கும். பிஃபோர் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ். ஆஃப்டராக இருக்கிற நம்பர்ஸ், ஆஃப்டர் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ரீட் பண்ணணும் டெசிமலை, 2.46 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை தனித்தனி டிஜிட்ஸாக ரீட் பண்ணணும். ஓகேவா? 46ன்னு ரீட் பண்ணக்கூடாது. எப்படி ரீட் பண்ணணும், 46 அப்படி தான் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2.46 மல்டிபிள் 3. ஓகே, இந்த நம்பரை 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு சம்? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2.46. என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம், 3. ஓகே, மல்டிபிள் பண்ணலாமா? இதுக்கு நமக்கு என்ன தெரியணும், 3 டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேபிள்ஸ்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியணும், 3 டேபிள் தெரியணும். எல்லாருக்கும் 3 டேபிள் தெரியுமா? எல்லோரும் சொல்லுங்கள், 3 டேபிள் சொல்லுங்கள். 1 3s 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27, 10 3s are 30. ஓகேவா? டேபிள்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா? ஸோ ஒவ்வொரு சம்மும் போகிறதுக்கு முன்னாடி டேபிளை மனசுக்குள்ளாரையே சொல்லி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், 3 டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம். சொல்லுங்கள், 6 3s are எவ்வளோ, 6 3s are 18. ஸோ 18க்கு என்ன போடணும், ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்க நம்பர் 8 போடணும். 8 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 1 இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 4. 4 3s are 12. 12 + 1 13. 13க்கு என்ன போடணும், 3. ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்க 3ன்ற நம்பரை மட்டும் இங்கே போடுங்க. போட்டுட்டு 3யை கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்கா? ஸோ 1 இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சிடணும். பாயிண்ட்டை வச்சுட்டு தான் ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது, ஹோல் நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டை வச்சுருங்க. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s are 6. 6 + 1 7. ஓகேவா? இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 7.38. ஃபைனல் ஆன்சர் என்னது, 7.38. ஈஸியாக இருக்கா டெசிமல்ஸோட மல்டிப்ளிகேஷன்? கொடுத்துருக்க நம்பர்ஸை எடுத்து எழுதுங்க, மல்டிபிள் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷனல் பார்ட் மல்டிபிள் பண்ணி முடித்தோடனே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இல்லாட்டி பாயிண்ட் வைக்கல அப்படின்னா நீங்கள் போட்ட ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் 4ஆல் 3யை மல்டிபிள் பண்ணி முடிச்சாச்சு. மல்டிபிள் பண்ணிவிட்டு அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிடணும். ஓகே, ஈஸியாக இருக்கா டெசிமல்ஸ் மல்டிப்ளிகேஷன்? நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ரீட் பண்ணுறது டெசிமல் நம்பரை, 15.47. ஓகே, ரீட் பண்ணுங்கள். 15.47. 47ன்னு ரீட் பண்ணக்கூடாது. எப்படி ரீட் பண்ணணும், 47 தான் ரீட் பண்ணணும். ஓகே, என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம், 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 15.47 into 5. இதுக்கு நமக்கு என்ன தெரியணும், 5 டேபிள் தெரியணும். ஓகே, 5 டேபிள் சொல்லலாமா?
சொல்லுங்கள். 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30, 7 5s are 35, 8 5s are 40, 9 5s are 45, 10 5s are 50. ஓகே, இப்போ சம் போடலாமா? என்ன இருக்குது? 7 5s are 7 5s are 35. ஸோ 35க்கு என்ன போடணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூ மட்டும்தான் போடணும். 5 மட்டும் போட்டுக்கோங்க. 5ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 3 இருக்கா? இந்த 3ஐ இங்கே பக்கத்தில் இருக்க நம்பருக்கு மேலே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 5s are 20, 20 + 3 23. 20யோட மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணணுமா? ஸோ 4 5s are 20, மேலே ஒரு 3 இருக்குது. 20 + 3 23. இப்போ ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 3 இருக்குது. ஸோ 3 மட்டும் போட்டுக்கோங்க. 3ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 2ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணி முடிச்சாச்சு? ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு டாட் இருக்கா? இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சிடணும். ஓகே, வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 5 5s are 25, 25 + 2 27. 27க்கு என்ன போடணும்? 7 மட்டும்தான் இங்கே போடணும். 7ஐ கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே ரிமைண்டரில் இருக்க 2 இங்கே. ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 1 5 is 5, 5 + 2 7. ஓகேவா? இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 77.35. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் இங்கே டெசிமல் அப்படின்றதுனால பாயிண்ட் வைக்கணும். எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா நமக்கு வேல்யூவே மாறிடும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 77.35 இருக்குது. நீங்கள் இப்போ மாற்றி இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சிட்டிங்கன்னா அது என்னவா மாறிடும்? 7.735ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக பாயிண்ட் வைக்கிறப்ப வைக்கணும். ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி முடித்தோடனே இங்கே பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி. டேபிள் ஈஸி, பட் நம்பர் தான் பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க. டேபிள் ஈஸியான டேபிள்ன்றதுனால அந்த நம்பரையும் நம்ம ஈஸியாகவே மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்பர் டெசிமல் நம்பரை ரீட் பண்ணுங்கள். 324.62. ஓகே, எப்படி ரீட் பண்ணணும்? 62ன்னு சொல்லக்கூடாது. எப்படி ரீட் பண்ணணும்? 62 × 4. எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? 4 டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, ரீட் பண்ணுங்கள். நம்பரை ரீட் பண்ணுங்கள். 324.62 × 4. ஸோ இதுக்கு நமக்கு என்னப்பா தெரியணும்? 4th டேபிள் தெரியணும். சொல்லுங்கள், 4 டேபிள் சொல்லுங்கள். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32, 9 4s are 36, 10 4s are 40. ஓகே, 4th டேபிள் ரீகால் பண்ணியாச்சா? இப்போ சம் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 324.62. என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4s are 8. ஸோ 8ஐ அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 6 4s are 24. 24ல் என்ன நம்பரை மட்டும் போடணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 4ஐ மட்டும்தான் இங்கே போடணும். 4 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 2ஐ எங்கே பண்ணணும்? இங்கே கேரி பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னப்பா இருக்குது? பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4s are 16, 16 + 2
18. ஓகே 18க்கு என்ன போடணும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 8 மட்டும்தான் போடணும். ஸோ 8 மட்டும் போட்டுக்கோங்க. 8ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1 இருக்கா, அந்த 1ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு 2 4s are 8. 8 plus 1 9. நெக்ஸ்ட்டு 3 4s are 12. ஸோ 12 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு நம்பர் இல்லை. ஸோ 12 அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு நமக்கு 1298.48. எப்படி ரீட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு இருக்க நம்பரை பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை ஒவ்வொரு டிஜிட்ஸாக தான் ரீட் பண்ணணும். 48ன்னு ரீட் பண்ணக்கூடாது. எப்படி ரீட் பண்ணணும் 48. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 1298.48. ஸோ இது ஈஸியான்ற டேபிள்ன்றதுனால ஈஸியாக நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சு. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2ஆல் 4ஐ மல்டிபிள் பண்ணணும். 2 4s are 8. எனக்கு ஒரே ஒரு டிஜிட் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 8ஐ அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 4s are 24. 24ன்றது 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 டிஜிட் நம்பராக இருக்கிறதுனால ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை மட்டும்தான் இங்கே போடணும். 10th பிளேஸில் இருக்கிற நம்பரை இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 24 எனக்கு வந்திருக்கு. 4 மட்டும் இங்கே போடுறேன், மீதி இருக்க 2ஐ இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஃப்ராக்ஷனல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. நடுவில் இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4s are 16. 16 plus 2 18. 18க்கு என்ன போடணும் 8 மட்டும் இங்கே போடுங்க. ரிமைனிங் 1ஐ இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 4s are 8. 8 plus 1 9. 3 4s are 12. ஸோ ஆன்சர் என்ன 1298.48. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 56.327. எப்படி ரீட் பண்ணணும் 327 தான் ரீட் பண்ணணும். 327 சொல்லக்கூடாது. ஓகே ரீட் பண்ணுங்க. 56.327 into 2 எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம் 2 டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டேபிள் சொல்லிடுங்க. 1 2 is 2. 2 2s are 4. 3 2s are 6. 4 2s are 8. 5 2s are 10. 6 2s are 12. 7 2s are 14. 8 2s are 16. 9 2s are 18. 10 2s are 20. ஓகே ஸோ டேபிள்ஸ் ரீகால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஓகே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்மை எழுதுங்க. 56.327 என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம் 2. ஸ்டார்ட் பண்ணலாமா? 7 2s are 14. ஸோ 14க்கு நம்ம என்ன போடணும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 4 மட்டும்தான் போடணும். 4 போட்டுக்கோங்க. இந்த 4ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 1ஐ இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4. 4 plus 1 5. ஓகே நெக்ஸ்ட்டு 3 2s are 6. ஸோ எல்லாமே 1 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 6 2s are 12. 12க்கு என்ன போடணும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 2 மட்டும்தான் போடணும். ஸோ 2ஐ போட்டிருங்க. ரிமைண்டரில் 1ஐ கேரி பண்ணிக்கோங்க. 5 2s are 10. 10 plus 1 11. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 112.654. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் என்னது 112.654. ஆன்சர் எழுதி பாக்ஸ் போட்டுங்க. ஓகே
ஈஸியாக இருக்கா மல்டிப்ளிகேஷன் டெசிமல்ஸில்? டேபிள்ஸ் தான். டேபிள்ஸ் கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, இன்னொரு விஷயம் கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வைக்கிறது. ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணி முடித்தோன்னே பாயிண்ட்டை வச்சுட்டு தான் ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க, பாயிண்ட்டை மாற்றி வச்சிட்டிங்கன்னா வேல்யூவே மாறிடும். இங்கே என்ன இருக்குது? 112.654ன்னு இருக்குது. இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சிட்டிங்கன்னா அது என்னவா மாறிடும்? 11.2654ன்னு மாறிடும். வேல்யூவே மாறிடும். ஸோ பாயிண்ட் வைக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? சம்மை ரீட் பண்ணுங்க. கொடுத்துருக்க நம்பரை ரீட் பண்ணுங்க. 17.426 மல்டிபிள் 3. என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க? 3ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு எழுதுங்க. 17.426 மல்டிபிள் 3. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 6 3s are 18. 18க்கு என்ன போடணும்? 8 மட்டும்தான் இங்கே போடணும். 8ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 1ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. ஓகே, 2 3s are 6. 6 plus 1 7. 4 3s are 12. 12க்கு என்ன போடணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 2ஐ மட்டும்தான் இங்கே போடணும். 2ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 1ஐ இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி முடிச்சாச்சு. பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஹோல் நம்பர் என்னது? 17. அப்போ ஃபஸ்ட்டு 7ஐ மல்டிபிள் பண்ணுங்கள். 7 3s are 21. 21 plus 1 22. ஓகேவா? ஸோ 22க்கு என்ன போடலாம்? 2 மட்டும் இங்கே போட்டுருங்க. 2ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 2ஐ இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 1 3 is 3. 3 plus 2 5. எப்படி மல்டிபிள் பண்ணியிருக்கோன்றது புரியுதா? 6 3s are 18. 18க்கு 8 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. ரிமைனிங் 1ஐ இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. 2 3s are 6. 6 plus 1 7. 4 3s are 12. 12க்கு 2 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. ரிமைனிங் 1ஐ இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டிபிள் பண்ணுங்கள். 7 3s are 21. 21 plus 1 22. 22க்கு 2 மட்டும்தான் இங்கே போடணும். ரிமைனிங் இருக்க 2 இங்கே. 1 3 is 3. 3 plus 2 5. ஸோ ஆன்சர் என்னது? 52.278. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 22.329 into 6. என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? 6 டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 22.329 into 6. ஸோ சொல்லுங்கள். 6 டேபிள் சொல்லிடலாமா? 1 6 is 6. 2 6 are 12. 3 6 are 18. 4 6 are 24. 5 6 are 30. 6 6 are 36. 7 6 are 42. 8 6 are 48. 9 6 are 54. 10 6 are 60. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்கள். 9 6 are என்னது? 54. 54க்கு என்ன போடணும்? 4 மட்டும் இங்கே போடுங்க. மீதி 5ஐ இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 6 are 12. 12 plus 5 17. 17க்கு என்ன போடணும்? 7 மட்டும்தான் இங்கே போடணும். 7ஐ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 1ஐ இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 6 are 18. 18 plus 1 19.
19க்கு என்ன போடணும் 9 மட்டும்தான் இங்கே போடணும் 9 கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் 1 இருக்கா அந்த 1 இங்கே வச்சுக்கணும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ இந்த பார்ட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணியாச்சு நடுவில் பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா ஸோ 2 6 ஆர் 12 12 + 1 13 13க்கு என்ன போடணும் 3 மட்டும்தான் போடணும் ரிமைனிங் 1 இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கணும் ஓகே இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் 2 6 ஆர் 12 12 + 1 13 ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 133.974 இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓகேவா ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா இன்னொரு வாட்டி பண்ணலாமா சொல்லுங்கள் 9 6 ஆர் 54 54க்கு 4 மட்டும் இங்கே போட்டுக்கிறோம் மீதி 5 ரிமைண்டரில் வச்சுக்கிறோம் 2 6 ஆர் 12 12 + 5 17 17க்கு என்ன போடணும் 7 மட்டும் இங்கே போடணும் 1 இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க 3 6 ஆர் 18 18 + 1 19 19க்கு 9 மட்டும் இங்கே போடுங்க ரிமைனிங் 1 இங்கே வச்சுக்கணும் ஓகே ஸோ பாயிண்ட் இருக்குது பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணுறோம் 2 6 ஆர் 12 12 + 1 13 13க்கு 3 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க ரிமைனிங் இருக்க 1 இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க 2 6 ஆர் 12 12 + 1 13 இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது 133.974 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 498.24 எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணணும் 12 டேபிளால் மல்டிபிள் பண்ணணும் ஓகே ஸோ இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி ஓகேவா ஸோ இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே இருக்க சிங்கிள் டிஜிட்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணி முடிச்சிடலாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 டிஜிட் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணுறதை பார்ப்போம் ஓகேவா இங்கே என்ன இருக்குது 9 தானே இருக்குது சிங்கிள் டிஜிட் நம்பர் தானே இருக்குது ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 2 டிஜிட் சம்மை பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாமா நம்ம ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அதை முடிச்சிடலாம் ஓகே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 542.96 into 9 எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம் 9 டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் 542.96 into 9 இப்போ சொல்லுங்கள் 6 9s are 54 54க்கு என்ன போடணும் 4 மட்டும் போடுங்க 5 இங்கே கேரி பண்ணிக்கோங்க 9 9s are 81 81 + 5 86 86க்கு என்ன போடணும் 6 மட்டும் போடுக்கோங்க 6 கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் இருக்க 8 இங்கே கேரி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணி முடிச்சாச்சு இங்கே பாயிண்ட் இருக்குது ஸோ பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் 2 9s are 18 18 + 8 26 26க்கு என்ன போடணும் 6 மட்டும் இங்கே போடுங்க ரிமைனிங் 2 இங்கே ரிமைண்டரில் கேரி பண்ணிக்கோங்க 4 9s are 36 36 + 2 38 38க்கு என்ன போடணும் 8 மட்டும்தான் இங்கே போடணும் ரிமைனிங் 3 இங்கே கேரி பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ 5 9s are 45 45 + 3 48 ஸோ அவ்வளோதான் ஆன்சர் ஓகே ஈஸியாக இருக்கா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 542.96 9 டேபிளால் மல்டிபிள் பண்ணுறோம் 6 9s are 54 54க்கு 4 போட்டுக்கிறோம் ரிமைனிங் 5
9 9s are 81, 81 plus 5 86, 86க்கு 6 மட்டும் இங்கே போட்டுக்கிறோம், ரிமைண்டிங் 8 இங்கே கேரி பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணணும். 2 9s are 18, 18 plus 8 26, 26க்கு 6 மட்டும் போட்டுக்கிட்டோம், ரிமைண்டிங் 2 இங்கே ரிமைண்டரில் வச்சுருக்கோம். 4 9s are 36, 36 plus 2 38, 38க்கு 8 போட்டிருக்கோம், ரிமைண்டிங் 3 இங்கே இருக்குது. 5 9s are 45, 45 plus 3 48. ஸோ ஆன்சர் என்னது? 4886.64. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? என்ன ஆன்சர்? 4886.64. ஓகேவா? இப்போ நம்ம சிங்கிள் டிஜிட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? டபுள் டிஜிட்ஸ் இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 498.24 into 12. என்ன டேபிளால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? 12 டேபிளால். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். 498.24 என்ன டேபிள்? 12 டேபிள். சாதாரண 2 டிஜிட் நம்பர் கொடுத்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூவால் மல்டிபிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 10th பிளேஸில் இருக்க வேல்யூவால் மல்டிபிள் பண்ணுவோம். இது மாதிரி தானே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணணும்? 2 டேபிளால் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பண்ணுங்க. 4 2s are 8, 2 2s are 4. ஓகே, நெக்ஸ்ட் 8 2s are 16, 16க்கு என்ன போடணும்? 6 மட்டும்தான் போடணும். 6ஐ கேன்சல் பண்ணிடுங்க, ரிமைனிங் இருக்க 1ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9 2s are 18, 18 plus 1 19, 19க்கு என்ன போடணும்? 9 மட்டும்தான் இங்கே போடணும், 9ஐ கேன்சல் பண்ணிடுங்க, ரிமைனிங் இருக்க 1. ஓகே, 4 2s are 8, 8 plus 1 9. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? 4 2s are 8, 2 2s are 4, 8 2s are 16, 16க்கு 6 மட்டும் போட்டிருக்கோம், ரிமைனிங் 1 வச்சுருக்கோம். 9 2s are 18, 18 plus 1 19, 19க்கு 9 மட்டும் போட்டிருக்கோம், ரிமைனிங் 1 வச்சுருக்கோம். 4 2s are 8, 8 plus 1 9. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டேபிளால் மல்டிபிள் பண்ணணும்? 1 டேபிளால் மல்டிபிள் பண்ணணும். தட் மீன்ஸ் 10th பிளேஸில் உள்ள வேல்யூவால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸுக்கு ஸ்டார் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 1s are 4, 2 1s are 2, 8 1s are 8, 9 1s are 9, 4 1s are 4. ஸோ அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு 1 டேபிளால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மல்டிபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். 8 அப்படியே வந்துடும். 4 + 4 8, 6 + 2 8, 9 + 8 17, 17க்கு என்ன போடணும்? 7 மட்டும்தான் போடணும், 7ஐ கேன்சல் பண்ணிடுங்க, ரிமைனிங் 1 இங்கே இருக்கும். 9 + 9 18, 18 + 1 19, 19க்கும் 9, ரிமைனிங் 1, 4 + 1 5. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன வைக்கணும்? பாயிண்ட் வைக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் இங்கே என்ன பண்ணிடணும்? ஃபைனல் ஆன்சரில் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிடணும். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? கொடுத்துருக்க கொஷினில் எத்தனை
நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்காங்களோ நம்மளும் ஃபைனல் ஆன்சரில் அத்தனை நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டா போதும். இங்கே 2 டிஜிட்ஸ் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்காங்க, நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சரில் 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 5978.88 இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஈஸியாக இருக்கா? புரியுதா? ஃபஸ்ட்டு 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் அண்ட் அடுத்து 1 டேபிளால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்? கொஷினில் பார்க்கணும். கொஷினில் எத்தனை டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஆன்சரில் அத்தனை டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இன்கேஸ் இங்கே 3 டிஜிட்ஸ் முன்னாடி பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்மளும் இங்கே என்ன பண்ணணும்? 3 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் டெசிமல்ஸில் மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு இந்த 2 சம்மும் ஹோம்வொர்க். ஓகேவா? திஸ் ஒன் அண்ட் திஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 5 டேபிளால் மல்டிபிள் பண்ணணும் அண்ட் 1 டேபிளால் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் வச்சுக்கணும். ஆன்சர் வச்சுட்டு ஆன்சரில் என்ன பண்ணணும்? 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் சம்மை போடுங்க. ஹோம்ஒர்க் சம் போட்டு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். சம்ஸ் போட்டு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ ரொட்டீனாக டேபிள்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். நான் ஃபேக்டர்ஸ் ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், டேபிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேபிள்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேவா? டிவிஷன்லேயும் நம்ம டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சால் போதும், மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டெசிமல்ஸோட மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். சம்ஸ் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.